என் உயிரே! உங்களுக்கு சாய்பாபா மேல நம்பிக்கை இருக்கா? இந்த கதைய முழுசா கேளுங்க. மகாராஷ்டிரா மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல ருக்மணி என்ற பெண் வசித்து வந்தாள். அவருக்கு தன் கணவரும் 2 குழந்தைகளும் வாழும் அமைதியான குடும்பம். எளிய வாழ்க்கை. ஆனால் நம்பிக்கையானவள். யார் மீது? சாய்பாபா மீது. சாய்பாபா மீது அவருக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பக்தி இருந்தது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீண்ட பூஜை செய்து ஓம் சாய்ராம் என்று 108 முறை சொல்வாள். ஆனால் அவளுக்கு ஒரு நாள் உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டது. முதலில் கைகளில் சோர்வு, பின்னர் மூட்டு வலி, தூக்கம் மாறிவிட்டது. நாட்கள் கடந்தபோது அந்த வலி குணம் இல்லாமல் நாளுக்கு நாள் மோசமாகிவிட்டது. மருத்துவரிடம் சென்றபோது மூட்டு நரம்புகளில் குறைபாடு இருக்கு, நீண்ட நாளா சிகிச்சை தேவைப்படுகிறது என்று சொல்லிட்டாங்க. துயரத்தில் சாய்ந்த ருக்மணி, ஆனா நம்ம சாய்பாபா மீது நம்பிக்கை குறையவே இல்லை. என்னை எல்லாரும் விட்டாலும் பரவாயில்லை, சாய்பாபா மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது என்ற வரிகளை உயிர் கொடுத்தது. அவள் தினமும் பூஜை செய்ய தொடங்கினாள். ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு ருக்மணி தனியாக தன்னுடைய சாய்பாபா படத்துக்கு முன் பூஜை செய்ய தொடங்கினாள். கனவில் ஒரு மாயமான ஒளி வந்தது. அது யாருன்னு பார்த்தா சாய்பாபா. தலையில் முக்கோண தலப்பாக்கட்டை கட்டிக்கிட்டு, கருணை மிகுந்த கண்கள், கருப்பு நிற கண்ணாடி, முகத்தில் ஒளி வீசியது. அவர் மெதுவாக நடந்து வருகிறார். ருக்மணியின் படுக்கை அறையில் அருகில் வந்து அவள் கைகளை தூக்கினார். அவரது வலிகின்ற கழுத்தில் கை வைத்து சொன்னார், நம்பிக்கையே தானே சக்தி இருக்கிறது, நான் இருக்கேன், நீ மீண்டு வா என்று. பின் அவர் கைகளில் ஒரு தாமிர கலசத்தை வைத்து அதில் சுத்தமான நீர். அவர் அதை வைத்தபோது ஒரு குளிர்ந்த அதிசய உணர்வு கையில் பாய்ந்தது. இந்த கலசம் உன்னுடைய மன நம்பிக்கையை குறிக்கிறது. நாளையிலிருந்து இதை பூஜை பண்ணு, உன் காயங்கள் எல்லாம் ஓயும் என்று சாய்பாபா கூறினார். அவர் அழகாக சிரித்த புன்னகையுடன் பார்த்தார். ருக்மணி விழிப்புடன் விழித்தாள். கனவா நிஜமா என்று குழம்பினாள். அவள் அருகிருந்த மேசையை பார்த்தார். அங்கே ஒரு சிறிய தாமிர கலசம் உண்மையிலே இருந்தது. அதை யாரும் வைக்கவில்லை. வீட்டில் யாரும் அந்த கலசத்தை பற்றி அறியவும் இல்லை. அவள் கணவரும் குழந்தைகளும் எல்லோரும் அதிசயமாக பார்த்தனர். ஆனா அந்த நாளிலிருந்து ருக்மணி தினமும் அந்த கலசத்தை பூஜை செய்தாள். அதில் குங்குமம் வைத்து பாபாவின் ஓம் சாய்ராம் என்று சொல்லத் தொடங்கினான். 7வது நாளில் அவளது கைகளின் நடுக்கம் இல்லாமல் இயங்கத் தொடங்கியது. உடல் வலி குறைந்தது. 2வது வாரம் அவள் வீட்டை சுற்றி வேலை பார்க்க ஆரம்பித்தாள். 1 மாதம் கழிந்து ருக்மணி மீண்டும் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பினாள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மாறிவிட்டது. அவள் இனி பாபாவின் மீது கொண்ட நம்பிக்கை முழுவதுமாக பக்தியாக மாறிவிட்டது. இனி அவர் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்ற அந்த மந்திரத்தை மட்டும்தான் உச்சரிக்க ஆரம்பிச்சா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் முழுமையாக சாய்பாபா மீது பக்தியோடு நம்பிக்கை வச்சோம்னா நம்ம நம்பிக்கை வீணாகாது. உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.